இன்றைய உள்ளூர் செய்திகள். கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் யுஐடி, தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் இன்டராக்ட் கிளப் ஆஃப் எலைட், ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் கோவை ரோட்டரி சங்கம் ஆகியன இணைந்து காமராசரின் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளை ஏடெடுத்த ஏகலைவன் எனும் பொருண்மையில் புத்தக வடிவில் மாணவர்கள் உலக சாதனை நிகழ்வை யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் மைதானத்தில் சிறப்பாக நடத்தினர். யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் தலைவர் முனைவர் எஸ். சண்முகம், நிர்வாக அரங்காவலர் முனைவர் கைலாஷ்குமார், செயலாளர் அருண் கார்த்திகேயன் மற்றும் தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் செயலர் முனைவர் மைதிலி சண்முகம் தலைமையேற்று விழாவை சிறப்பித்தனர். விழாவின் முதல் நிகழ்வாக தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஹரிணி வரவேற்புரையாற்றினார். கல்வி அணிவகுப்புடன் தொடங்கிய இந்நிகழ்வில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் காமராசரின் சிறப்புகள், அவருடைய கல்வி பணிகள் ஆகியவற்றை எடுத்துரைத்து கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக புத்தக வடிவில் மாணவர்கள் எனும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இந்த புத்தக வடிவம் 1400 மாணவ மாணவிகளை கொண்டு 140 அடி நீளமும் 80 அடி அகலமும் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் கல்வி, அறிவு, நம்பிக்கை, கனவு உள்ளிட்ட வாசகங்கள் எழுதி அதனைச் சுற்றியும் மாணவ மாணவிகள் நின்றனர். இதனை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் உலக சாதனையாக அங்கீகரித்தது. தொடர்ந்து கல்வியின் இன்றியமையாமை பற்றிய உறுதிமொழியை அனைத்து மாணவர்களும் ஏற்றுக்கொண்டனர். இத்தகைய சிறப்பான நிகழ்வை யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர் நலன் இயக்குனர் முனைவர் பர்மிளா அவர்கள் வழிநடத்தி சென்றார். இந்த நிகழ்வில் நிர்வாக இயக்குனர் முனைவர் சிவகுமார் மற்றும் கோவை ரோட்டரி சங்கத்தின் தலைவர் மனோஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முனைவர் வெங்கடேசன், நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை வழிகாட்டி, அகில இந்திய சாதனை புத்தகம் மற்றும் அகில இந்திய உலக சாதனை மெய்நிகர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் சார்பில் இந்நிகழ்வை உலக சாதனை நிகழ்வாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார்.